Hi all, Vanakkam. Welcome to another episode. Continuing with small birds. In the episode நம்ம ஃபர்ஸ்ட் சன்பர்ட்ஸ் பார்க்க போகிறோம். சன்பர்ட்ஸ்னால் வந்து தேன்சிட்டு அண்ட் நம்ம அர்பன் செட்டிங்ஸ்லேயே வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் சன்பர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சவுத் இந்தியாவில் சென்னையில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பர்பிள் ரம்ப்டு சன்பர்ட். அது இல்லாமல் பர்பிள் சன்பர்ட் இருக்குது, லோட்டன்ஸ் சன்பர்ட் இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து மேல்ஸ் தான் வந்து ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஃபீமேல்ஸ் வந்து ஆலிவ் க்ரீனிஷ் ஆர் ப்ரௌனிஷ் பேக் அண்ட் எல்லோயிஷ் பெல்லி இருக்கும். ஸ்மால் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். மேல்ஸில் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மோஸ்ட் காமனாக இருக்கிறது பர்பிள் ரம்ப்டு சன்பர்ட், ஊதா பிட்ட தேன்சிட்டு. பர்பிள் ரம்ப்டு சன்பர்ட் வந்து ஹெட் அண்ட் அப்பர் பார்ட்ஸ், மேல் பாகங்கள்லாம் வந்து டார்க்காக இருக்கும். இது வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது பர்பிள் கலராக ப்ளூயிஷ் பர்பிள் கலரில் வந்து அப்படியே மின்னும். பர்பிள் சன்பர்ட் அதாவது ஊதா தேன்சிட்டு, இது வந்து ஃபுல் பாடியுமே வந்து அந்த டார்க் கலர் பர்பிள் க்ளோவோட இருக்கும். பர்பிள் ரம்ப்டு சன்பர்டுக்கு வந்து பெல்லி வந்து எல்லோ ஆயிடும். லோட்டன்ஸ் சன்பர்ட் பர்பிள் சன்பர்ட் மாதிரியே தான் இருக்கும். அதோட அலகு வந்து இன்னும் நீளமாக இருக்கும். இது ரெண்டுத்தை விட கம்பேர் பண்ணும்போது இன்னும் நீளமாக இருக்கும். அண்ட் அதோட மார்பு பகுதியில் வந்து ஒரு கிரிம்சன் ஆர் டார்க் ரெட்டிஷ் பேட்ச் ஒன்று தெரியும். இந்த சன்பர்ட்ஸ் எல்லாமே வந்து தேன் குடிக்கும் பூவில். அதுதான் வந்து அதோட மேஜர் ஃபுட் சோர்ஸ். அது இல்லாமல் அது வந்து ஸ்மால் இன்செக்ட்ஸ், ஸ்பைடர்ஸும் சாப்பிடும். அது நெஸ்டிங் டைமில் சிக்ஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ்க்காக ஆனாலும். பட் மோஸ்ட்லி தேன் தான் அதோட மெயின் ஃபுட் சோர்ஸ். ஸோ நம்ம வீட்டில் எங்கெல்லாம் வந்து பூ மரம் பூச்செடி இருந்ததுன்னா அது வந்து இந்த பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும், இந்த சன்பர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். இந்த 3 வகை தேன்சிட்டுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோட்டன்ஸ் வந்து ரொம்ப ரேர். ப்ராபப்ளி அந்த அடையார் சைடில், அந்த நேஷ்னல் பார்க் அந்த சைடில், அந்த டென்ஸ் ஃபாரஸ்டில் இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். பட் மிச்சம் 2 நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து எந்த வகையான பூச்செடியாக இருந்தாலும், பல வகையான பூச்செடிகள், பூ மரங்கள் வந்து இந்த பறவைகள் வந்து தேன் குடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செம்பருத்தியில் பார்த்துருக்கேன். இக்ஸோரா, நம்ம இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் ஆப்ரிக்கன் டியூலிப்ஸ், எரிக்கஞ்செடி, அந்த மாதிரி ஈவன் முருங்கை பூவிலையும் வந்து அது தேன் குடிச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பூ மரங்கள் இருந்தால், பூச்செடிகள் இருந்தால் இது வந்து தேன் குடிக்கும். தேன் குடிக்கிறதுக்காகவே அதோட அலகு வந்து நீளமாக வளைஞ்சு இருக்காது. பூக்குள்ள பெரிய பூனாலும் பூக்குள்ள போய் தேன் குடிக்கும். சிலது வந்து சின்ன ஷார்ட்கட் மாதிரி செம்பருத்தி பூவில் இந்த கீழே இருந்தே ஓட்டை போட்டு குடிக்கிறதும் நடக்கும். இதோட கூடுகள் பார்த்தீங்கன்னா பல்பு மாதிரி, சின்ன பல்பு. தூக்கணாங்குருவி நம்ம பெரிய பல்பு தொங்குறது பார்ப்போம். இது அவ்வளோ எலாபரேட்டாக இருக்காது, ரொம்ப சின்ன, திஸ் சைஸ், அவ்வளோதான், ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும். அது கிளையிலேருந்து தொங்குற மாதிரி. இது காமனாக நம்ம சிட்டிஸில், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்களில் கூட இது வந்து கூடு கட்டுறது ரொம்ப நார்மல். இந்த ஃபோட்டோஸ் வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் வெள்ளூரில் எடுத்தது. பர்பிள் சன்பர்ட், பர்பிள் ரம்ப்டு சன்பர்ட் அண்ட் லோட்டன்ஸ் சன்பர்ட், இது 3 பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஆர்கியூப்லி இந்தியாஸ் டைனியஸ்ட் பேர்ட், சலீம் அலி கூட இதுதான் டைனியஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, பேல்-பில்டு ஃப்ளவர்பெக்கர், மலர் கொத்தி அப்படின்னு சொல்லுவோம், செவ்வலகு பூஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் சன்பர்ட்ஸ் மாதிரி போயிட்டு பூவில் வந்து தேன் குடிக்கும். இது வந்து நிறைய ஃப்ரூட்ஸும் சாப்பிடும். இந்த சிங்கப்பூர் செரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை வந்து அது விரும்பி சாப்பிடும். அது இல்லாமல் தேன் குடிக்கிறதும் இது வந்து நிறைய பார்க்கலாம். ஆனால் இந்த பறவை வந்து அவ்வளோ காமன் கிடையாது. சன்பர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சென்னையில் ரொம்ப அன்காமன். பெங்களூரில் வந்து ரொம்ப காமனாக அர்பன் ஸ்பேசஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். இங்கே சென்னையில் வந்து ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் சென்னை. அகெயின் நான் சொன்ன மாதிரி
அந்த அடையார் நேஷ்னல் பார்க்கை சுற்றி இருக்கிற ஏரியாஸ். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து மரங்களில் பூச்செடிகளில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் 4 ஸ்பீஷீஸ் கவர் பண்ணோம். 3 வகை தேன் சிட்டு, 1 மலர் கொத்தி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ ஆன் ட்விட்டர் @AMABirdman. I will catch you on another episode இன்னும் நிறைய ஸ்பீஷீஸோட. Bye bye.